இங்கு காப்பகங்களில் இருப்பவர்களை ஒவ்வொருவரையும் சொந்த வீட்டில் இருப்பவர்களாக அவர்கள் சுதந்திரமாக இருப்போம். இங்கு நாங்கள் மிகவும் சுதந்திரமாக ஏதோ ஒரு வகையில் சொந்த வீட்டில் இருக்கின்றோம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களது அன்றாடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அதேபோல் அவர்களும் அங்கு நல்ல கல்வி நல்ல பொருளாதாரத்தில் வாழுவதற்கு அமைக்கும் ஒரு பொறிமுறையுடன் அங்கு உள்ள மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? இன்று அங்கு ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது பலம் பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அவர்களை பலப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று நமக்கு இருக்கிறது. புலம்பெயர் தேசத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்கு இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். இங்கு புலம்பெயர் தேசத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் அந்த மக்களது பங்கு உண்டு. ஏனென்றால் அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்களது உயிர்தான் நாங்கள் இங்கே உயிர் வாழ்கின்றோம். எனவே அந்த குழந்தைகள், அந்த விடுதலைக்காக அந்த மண்ணுக்கு வித்தானவர்களின் குழந்தைகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்கள் இருக்கிறது. தயவு செய்து புலம்பெயர் தேச மக்களே, சகல நாடுகளும் வாழும் மக்களே, குறிப்பாக லண்டனில் 3 லட்சம் மக்களுக்கு மேல் வாழ்கிறார்கள். அதில் ஒவ்வொரு சராசரி வருமானம் உள்ள ஒவ்வொருவரும் எதிர்வரும் நவம்பர் மாதத்திலிருந்து தினம் 20 பென்ஸ் ஒதுக்கி வையுங்கள். நீங்களே அந்த பணத்தை நேரடியாக அங்கு அந்த பிள்ளைகளின் கல்வி, சுகாதாரம், கலை, கலாச்சாரம், பொருளாதாரம் போன்றவற்ற சேவைகளுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராகுங்கள். இதற்கான வழியை வெளிப்படையாக நாங்கள் இங்கே ஒரு திட்டமிட்ட முறையில் கொண்டு வருவோம். கடந்த சில தினங்களாக மாகாண சபையில் முக்கிய பதவியில் வகிப்பவர்களுடன் நான் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறேன். எனவே ஊடகமாக நாங்கள் செயற்பட்டு உங்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி தருகிறோம். இங்கிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளும் தயவு செய்து அங்கிருக்கும் ஒரு குழந்தையுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். நீங்கள் முடிந்தால் அவர்களுக்கு நல்ல அறிவை ஊட்டுங்கள். அவர்கள் நிச்சயமாக திறமை வாய்ந்தவர்கள், அவர்கள் சொந்த காலில் நிற்பார்கள். அவர்கள் எதிர்காலத்தை அவர்களே நிர்ணயித்து கொள்வார்கள். எனவே தயவு செய்து அங்குள்ள பிள்ளைகளை நல்ல கல்விமான்களாக, சிறந்த ஒரு வல்லுநர்களாக உருவாக்குங்கள். இங்கு எங்களுக்கு இருக்கும் பலம் அனைத்தும் போதும். அது மட்டுமல்ல, அங்கு ஒரு அரசியல் பலம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருக்கும் அந்த அரசியல் கட்சிகளை இங்கிருந்து யாரும் சிதைவுபடுத்த முயற்சிக்காதீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் ஏற்படுத்திய சிதைவு, உதாரணமாக கஜேந்திரபார் பொன்னம்பலம் இன்று மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறார். எனவே இப்படி யாரை மேவி விட்டு எங்களுக்குள் குழுவாதத்தை உருவாக்கி உடைக்காதீர்கள். அங்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழர்கள் வரலாற்றில் அங்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை ஒருபுறம் வைத்துவிட்டு அவர்களது செயற்பாடு இன்றைக்கு எமக்கு கிடைத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல கசப்பான உணர்வுகள் அங்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. அது ஒரு புறந்தள்ளி அங்கு மக்களுக்கு அளித்திருக்கும் அந்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து நாங்கள் முன்னோக்கி நகர வேண்டும். எனவே இந்த விதத்தில் எமது ஊடகம் இனிவரும் காலங்களில் எமது ஒரு பக்கமான பார்வை தாயகத்திலும், மறுபக்கம் புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் செலுத்துகின்ற அடுத்த பார்வை ஒரு அளப்பரியது. இங்குள்ள எமது பிள்ளைகளை கலை கலாச்சார விஷயங்களில் தலையிட்டு அங்கிருக்கும் குறைபாடை நிவர்த்தி செய்து ஒரு களம் ஒன்று அமைப்போம். அந்த களம் சமூகத்தின் ஒற்றுமையான ஒரு களமாக இருக்கும். அங்கு எமது பிள்ளைகளின் கலை உணர்வுகள் வெளிக்கொண்டரப்பட்டு சமூகம் ஒன்று சேர்ந்து கலந்து சிரித்து அவர்களும் ஒரு ஒற்றுமையுடனும் ஒரு பண்புடனும் எமது கலாச்சாரத்தை பேணி காக்கும் ஒரு செயலில் முன்கொண்டு செல்வோம். அது மட்டுமல்ல, இங்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தொடுகிறேன். இது பற்றி அடுத்த சில வாரங்கள் அதுக்குரிய சிலரை அழைத்து அது பற்றிய விவரம் தர இருக்கேன். இங்கு ஒரு பாரதூரமான விஷயம் ஒன்றை தொட்டு வர இருக்கின்றேன். அதாவது லண்டனில், குறிப்பாக பிரித்தானியாவில் 6வது மொழியாக இருந்த தமிழ் மொழி, அதுக்காக இங்குள்ள கல்வி அமைச்சு ஒதுக்கப்பட்டிருந்த நிதி தற்பொழுது நிறுத்தப்பட்டு அங்கு தமிழ் மொழிக்கான சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இங்கு பல அமைப்புகள் பல வகையான தேர்வுகளை செய்து எதுவெல்லாம் செய்கிறார்கள், பெரும் பணத்தை சம்பாதிக்கிறார்கள், பெருமையாக அறிக்கையெல்லாம் விடுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் பல நாட்டு மொழிகளுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் மொழிக்கு உரிமை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த நாடு கடந்த அரசு என்று சொல்பவர்களோ அல்லது இங்கே இருக்கும் மூத்த அமைப்புகளோ அல்லது லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து இங்கு மாநாடு நடத்துபவர்களோ எவருமே முன்வரவில்லை. நான் தயவு செய்து இங்கு பெயர் குறிப்பிட இப்பொழுது விரும்பவில்லை. இனிவரும் காலங்களில் எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த தேவைகளுக்கு எவ்வளவு பெருந்தொகை பணம் செலவழித்தார்கள், ஆனால் இங்கு எமது மொழி என்கிற ஒன்று
அதாவது இங்கே தமிழ் மொழி 6ஆம் இடத்தில் இருந்தது, அது நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது பல விதத்தில். அது அங்கு அந்த ஓசிசி நிறுத்தப்பட்டு அந்த நிதி நிறுத்தப்பட்டு இன்று நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் நடைபெற்றிருக்கு. இது சம்பந்தமாக பலர் முன்னெடுத்த விஷயங்கள் பின்னர் கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறது. இதை பற்றிய தேடல் தற்பொழுது தொடங்கியுள்ளேன். இனிவரும் காலங்கள் அது பற்றிய முழு விவரத்துடன் உங்களிடம் பெறுவேன். எனவே தயவு செய்து உமது பார்வை தொடர்ந்து சமூகம் பற்றியதாக இருக்கும். இன்றுடன் இந்த நாடு கடந்த அரசின் எந்த ஒரு விஷயம் பற்றியும் நாம் கலந்துரையாடுவதை தொடரவில்லை. இங்கு யாராவது அறிக்கைகள் அனுப்பினால் மக்களுக்கு வாசித்து விடுவோம். அது மக்களது கருத்தாக இருக்கும். நாங்கள் இன்றுடன் இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து இனி தொடர்ந்து இதை பற்றி பேசாமல் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். ஏனெனில் இந்த நடைபெற்ற இந்த அனைத்து சம்பவங்களும் எமது மக்களுக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இது ஒரு வரலாற்று பதிவு. நன்றி, வணக்கம்.